அன்பார்ந்தவர்களே, ஏழைகளின் நண்பனாக எப்பொழுதுமே முகத்தில் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கும் புன்முறுவலோடு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்தையின் இல்லத்திற்கு சென்று விட்டார். இந்த நாளிலே அவருடைய நினைவை நாம் அனைவருமாக உள்ளத்தில் இருத்தி, அவர் நம்மோடு வாழ்ந்த இந்த காலங்களிலே நம்மை வழிநடத்திய அந்த தலைவர், அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு முன்னுதாரணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக ஏழை எளிய மக்களிடம் அவர் மிகுந்த பரிவுள்ளவராக இருந்தார், கனி உள்ளவராக இருந்தார். அவர்களை சென்று சந்தித்தார், முதியோர்களை சந்தித்தார், சிறைச்சாலையில் இருப்பவர்களை கூட சந்தித்தார். ஆப்பிரிக்கா போன்ற ஏழை நாடுகளுக்கு அவர் பயணம் செய்து அந்த மக்களை அரவணைத்தார். குழந்தைகள் மீதும் இன்னும் வயதானவர்கள் மீதும் அதிகமான அன்பை காட்டியவர். அதே போல உலகமெங்கிலும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், அனைத்து மக்களும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும், ஒரு சிறு வார்த்தையாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர். சிறப்பாக இந்த கொரோனா சமயத்தில் மிகவும் துயரத்தோடு அனைவருக்காகவும் ஜெபித்தவர். இப்பேற்பட்ட இந்த ஒரு புனிதமான இந்த திருத்தந்தை, இறைவன் அவரை ஆசீர்வதித்து வானக வீட்டிலே சேர்க்க வேண்டும் என்று அவருக்காக நாம் அன்றாடுவோம். தொடர்ந்து நாம் அவருடைய பாதையிலே பின் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மிகவும் மிகவும் பிடித்த அருமையான திருத்தந்தை 2014 அவரை நான் ரோமையிலே சந்தித்திருக்கின்றேன். அவர் பிறந்து திருமுழுக்கு பெற்ற அந்த இடத்தையும், போனஸ் ஐரஸ் அர்ஜென்டினாவில் அவர் இடத்தையும் பார்த்திருக்கின்றேன், அங்கு ஜெபித்திருக்கின்றேன். எனக்கு மிகவும் பிடித்தமான திருத்தந்தை. ஏழை எளிய மக்கள் மேலே அவருடைய இதயத்தை கொண்டவர். பிரேசிலில் போகும் பொழுதும் அங்கே ஒரு இடத்துல அவர் தென் அமெரிக்கா ஆயர் பேரவையின் தலைவராக இருக்கும் பொழுது நடத்திய அந்த மாநாட்டிலே இருந்த கருத்துக்கள் எவ்வாறு திருத்தந்தையான பிறகு அந்த கருத்துக்களை வேறு வேறு என்சைக்கிளிக்கல் வழியாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். அது எதை காட்டுது அப்படின்னா, சிறு வயதிலிருந்தே அவர் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றார், ஆயராக இருக்கும் பொழுதும் கருதினாலாக இருக்கும் பொழுதும் எவ்வாறு அவருடைய இருந்த சிந்தனைகள் திருத்தந்தையாகவும் வெளிப்பட்டன. அப்போ கரையின் மேலே கண்களை பதித்த ஒரு தொலைநோக்கோடு சென்ற ஒரு திருத்தந்தையை பார்க்கின்றோம். என்னுடைய நெஞ்சை தொட்டது மிகவும் முக்கியமாக விவிலியத்தையும் நற்செய்தியையும் நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளையும் இணைப்பவர், இயேசுவையும் ஏழை மக்களையும் இணைப்பவர், இரக்கம் நிறைந்த ஒரு அருமையான திருத்தந்தை. எவ்வாறு எளிய மக்களோடு அவர் பழகிய விதம், அவர்களை உள்ளத்திலே தாங்கிய விதம், அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த விதம், அவருடைய சிந்தனையெல்லாம் ஏழை எளிய மக்கள் மேலே, உலகின் அமைதி மேலே, உலகின் ஒற்றுமை மேலே, திரு அவையினுடைய வளர்ச்சி மேலே எவ்வாறு இருந்தது. எளிமையான வாழ்க்கை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், வார்த்தையிலே வளமை, வாழ்க்கையிலே எளிமை. இந்த அருமையான திருத்தந்தையோடு நாம் பயணித்திருக்கின்றோம். இந்த 12 ஆண்டுகளாக எனக்கு கிடைத்த பாக்கியம், நமக்கு கிடைத்த பாக்கியம். இந்த அருமையான திருத்தந்தையை, புனித திருத்தந்தையை நம் அனைவருக்கும் அன்பு கொடையாக கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய ஆன்மா இளைப்பாற்றி அடைய வேண்டும். அவர் நம் எல்லோரையும் மேலிருந்து ஆசீர்வதித்து, அவர் எந்த சிந்தனையோடு எந்த நோக்கத்தோடு அவர் பயணித்தாரோ, நம்மை பயணிக்க வைத்தாரோ, அதே போல தொடர்ந்து நாம் வளர வாழ அவருடைய உதவியை நாடுவோம். God bless him. God bless us. God bless you. இறை ஆண்மையின் தலைவர், கத்தோலிக்க திரு அவையின் தலைவர், இன்று இறைவனின் மடியில் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்ற இறை வார்த்தையின்படி முழு மனதோடு இறை அவையையும் திரு அவையையும் அன்பு செய்தவர்
நமது திருத்தந்தை. எளிமையின் பிறப்பிடம் இன்று உன்னதரின் நிழலில் இளைப்பாறச் சென்று விட்டார். தாழ்ச்சியின் உறைவிடம் இன்று இறைவனின் தாளில் தஞ்சம் புகுந்து விட்டார். அருளின் பாதையில் மக்களை வழிநடத்தியவர் இன்று அருட்பாதைக்கு பயணம் மேற்கொண்டு விட்டார். புன்னகையில் மக்கள் மனங்களை வென்றவர் இன்று புன்னகை பூக்க மறந்து மண்ணுக்குள் புதைந்து விட்டார். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்ற இறைவார்த்தையின்படி இறை திட்டத்தை நிறைவேற்ற இறைவனடி சேர்ந்து விட்டார். பெண்களை மதித்தவர் அன்னையின் அரவணைப்பில் மகிழ்வோடு வாழ சென்று விட்டார். திரு அவையை பொது நிலையினரை நோக்கி திருப்பியவர் இன்று திரு அவையை விட்டு சென்று விட்டார். சாதாரண வாழ்வை வாழ்ந்து இன்று சரித்திர நாயகனாய் உயர்ந்து நிற்கிறார். உடையிலும் எளிமை, உணர்விலும் எளிமை என அனைத்திலும் எளிமையை விதைத்து விண்ணாள சென்று விட்டார். இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர், இறை திட்டத்தை வாழ்ந்து காட்டியவர் வழியில் நாமும் பயணிப்போம். நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறிய அன்னை மரியின் அன்பு வழியில் வாழ்ந்தவர் நமது திருத்தந்தை. இறைவனின் கடை ஊழியனாய் இறுதி வரை வாழ்ந்தவர். அவரது தூய ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாறுதலை பெற நாம் அனைவரும் அவருக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற இறை வார்த்தையின்படி திருத்தந்தை அவர்கள் இறந்து விண்ணக வாழ்வை அடைந்திருப்பினும் அவரது அறவாழ்வும் அன்பு வாழ்வும் நமக்கான படிப்பினைகளாய் என்றும் நிலைத்து நிற்கட்டும். அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். அகில உலக கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் நாம் அனைவரும் ஆழ்ந்த வருத்தம் அடைகின்றோம். இந்த உலகத்தின் மனசாட்சியாக விளங்கியவர். நல்லது செய்வது ஒன்றே நம் அனைவரின் தலையாய கடமை என்பதனை விதைத்தவர். மன்னிப்பதில் இறைவன் ஒருபொழுதும் சோர்வடைவதில்லை என்ற சிந்தனையை போதித்து வாழ்ந்தவர். காட் இன் ஆல், ஆல் இன் காட் என்ற பிரான்சிஸ்கனின் ஆன்மீகத்தை வாழ்வாக்கியவர். இப்படியாக உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டிய வழிகளை நமக்கு வகுத்து தந்தவர் நம் தந்தை பிரான்சிஸ் அவர்கள். புலம்பெயர்ந்த மக்களுக்கு அதிக அக்கறை காட்டி அவர்களின் நல்வாழ்விற்காக உலகத் தலைவர்களிடம் பரிந்து பேசியவர். போர் இல்லாத உலகமே அமைதியான உலகம் என்று ஓங்கி ஒலித்தவர். இன்று இறைவனில் இளைப்பாற்றி கொண்டிருக்கிறார். 88 ஆண்டுகள் தன்னுடைய அன்பால், சேவையால், உழைப்பால், அர்ப்பணத்தால், ஜபத்தால், அறிவுரையால் இந்த உலகத்தை அழகு செய்தவர். உலக மக்களுக்கு வழிகாட்டியாக, கலங்கரை விளக்காக விளங்கியவர். அவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பாற்றி அடைய நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். நன்றி. வணக்கம். திருத்தந்தையின் இழப்பு திருச்சபைக்கு பெரிய இழப்பு. அன்பான அருமையான நம்ம திருத்தந்தை, மக்களின் திருத்தந்தை. அவர் வந்த தருணத்தில் திருச்சபையில் நிறைய மாற்றங்கள் நடந்துள்ளது. அதனால் மக்கள் எல்லோருமே ஈஸியாக போப்பை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்திருந்தார். நம்ம சிம்பிள் நேச்சரோடு அவர் எல்லாரையும் அரவணைத்தார். அவரை நம்ம எல்லாருமே ஒரு ஷெப்பர்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. மோர் தென் அ கிங், இஸ் எ ஷெப்பர்ட். ஏன்னா இவர் யாருக்குமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் காமிக்கவே இல்லை. ஏழை எளியோருக்கு அதிகமாக அன்பு காட்டினார். I am so much inspired and admire his way of living, way of life. He embraced the poverty. He embraced the precepts of Saint Francis of Assisi and has taken his name Francis.
A pope brought a lot of changes, transformational changes in the churches. Everyone felt free with him. Rich, poor, sick, he embraced equally. நிறைய மக்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டு அவர் மேல் அதிக பற்று கொண்டார்கள். At this moment, I sadly feel his loss. He brought lot of transformational changes to the religious life. He told us that we need to be a joyful witness to the people, a joyful sisters to the other sister. He brought lot of love for nature, and he said, embrace Mother Earth as your mother. I pray for his soul. May his soul rest in peace. Amen. Thank you. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய நாளில் இந்த பகிர்வை மேற்கொள்ளும் பொழுது கனத்த இதயமும் கண்ணீர் கலந்த கண்களுமே எனக்கு வருகின்றது. இறந்த நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பற்றி 3 வரிகளில் அவரை பற்றி சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக, அவர் ஒரு புனித துறவி. புனித துறவி என்று சொல்லும் பொழுது இந்த துறவற வாழ்விற்கு இலக்கணமாக, மேல்வரி சட்டமாக, எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். அவரது காலத்தில் பெண் துறவிகளுக்கான அடையாளத்தை தேடி தந்தவர். அவர்களின் அர்ப்பணத்திற்கு அர்த்தம் தந்தவர், ஆழம் கொடுத்தவர். அவர்களது பணிகளை விரிவாக்கம் செய்தவர். சொல்லப்போனால் வத்திகான் அரண்மனையில் மிக முக்கியமான பொறுப்புகளில் கூட பெண் துறவிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தவர். அவரது மிகச்சிறந்த வாழ்வும் அவரது மிகச்சிறந்த எழுத்துக்களும் அவர் சிறந்த துறவி என்பதற்கு அடையாளமாக இருந்ததை நாம் காண்கின்றோம். பல்வேறு முறைகளில் துறவற சபை தலைவர்களோடு இணைந்து கலந்து உரையாடல் நடத்தியவர். ஆகவே இவர் ஒரு மிகப்பெரிய புனித துறவி. இரண்டாவதாக, இவர் ஒரு மதிப்பிற்குரிய, மாண்பிற்குரிய மனிதர் என்று சொல்லலாம். ஊடகங்களில் அவரை நாம் பார்க்கின்ற பொழுது அவரது சிரித்த முகமும் மலர்ந்த முகமுமே நமது ஞாபகத்திற்கு வருகின்றன. திரு அவையின் தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட எல்லா கவலைகளையும், கஷ்டங்களையும், டென்ஷன்களையும் கூட வெளிக்காட்டி கொள்ளாது எப்பொழுதும் மலர்ந்த முகத்தோடு, புன்சிரிப்பு கலர்ந்த முகத்தோடு இருந்தவர். இன்னும் சொல்ல போனால், நீ மகிழ்ச்சியாக இருந்து பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். மற்றவர்களை மகிழ வைத்து பார், உன் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்பார்கள். அந்த முறையில் தானும் மகிழ்ச்சியாக இருந்து தன்னிடம் வந்து செல்வோர் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தியவர் மிகப்பெரிய மாமனிதர் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். மூன்றாவதாக கூறப்போனால், இயேசுவின் தலைமைத்துவத்தை அப்படியே தனது வாழ்வில் கடைபிடித்தவர். இயேசு தனது இறப்பிற்கு முன்பாக 12 சீடர்களின் பாதங்களை கழுவினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல நமது திருத்தந்தை அவர்களும் இறப்பிற்கு 3 நாளுக்கு முன்னதாக கூட பெண் கைதிகளின் 12 பேரின் பாதங்களை கழுவி முத்தம் செய்தவர். இயேசுவின் தலைமைத்துவத்தை அப்படியே பிரதிபலித்து காட்டியவர். ஏழைகள் மீது அலாதியான பிரியம் கொண்டவர். எடுத்துக்காட்டாக, உக்ரைன், ரஷ்யா நாடுகளுக்கிடையே இருந்த போரில் உக்ரைன் மக்களுக்கு இத்தாலியில் மிகுந்த வரவேற்பும் மதிப்பும் மரியாதையும் வாழ்வும் கொடுத்தவர். கடந்த 6 ஆண்டுகளில் நமது திருத்தந்தை அவர்களை 2 முறை நேரில் சந்தித்திருக்கின்றேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை சந்தித்திருக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அவரை சந்தித்த பொழுது அவர் மிகச்சிறிய அருமையான ஒரு புள்ளிமான் போல அந்த கூட்டத்தில் துள்ளி உலா வந்து கொண்டிருந்தார். மக்கள் ஒவ்வொருவரையும் சென்று பார்ப்பதும், சின்னஞ்சிறுவர்களை அரவணைப்பதும், மக்களுக்கு கை கொடுப்பதும், ஒவ்வொருவரையும் வரவேற்பதும் அவரது இயல்பாக இருந்தது. உண்மையிலேயே நான் அசந்து போயிருந்தேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்த பொழுது சிறிது தளர்வு, கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோடு அவர் வந்த கோலம் மிக வருத்தமாக இருந்தது. கடந்த ஆண்டு பார்க்கும் பொழுது வீல் சேரில் அழைத்து வரப்பட்டார். எந்த அசைவும் இல்லாமல் மிகவும் தோய்ந்து போயிருந்தார். ஆனால் அவரை பார்ப்பதற்காக உலகெங்கிலும் இருந்து வந்த மக்கள் பாப்பா வாழ்க என்று கூறிய பொழுது
அவரது முகம் பிரகாசித்தது. மக்கள் அனைவரும் ஓங்கி ஓங்கி அவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தியது நாமும் இந்த திரு அவையில் இந்த திருத்தந்தையின் பாதுகாப்பில் வழி நடத்துதலில் ஒரு அங்கம் என்று நினைத்து மனமகிழ்ந்து பூரிக்க தோன்றியது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த திருத்தந்தையின் மறைவு என்பது நம் அனைவருக்கும் ஒரு இழப்பு. திருச்சபைக்கு பேரிழப்பு, அகில உலகத்திற்குமே மிகப்பெரிய இழப்பு. சிறப்பாக பெண் துறவிகள் ஒவ்வொருவருக்கும் தாங்க இயலாத இழப்பு. ஆகவே புனித துறவியாக, மகிழ்வுமிக்க மாமனிதராக, இயேசுவின் தலைமைத்துவத்தை அப்படியே பின்பற்றியவராக வாழ்ந்த திருத்தந்தையின் இழப்பில் அமலவை துறவிகள் ஒவ்வொருவரோடும் இணைந்து எங்களது ஆழ்ந்த அஞ்சலியையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.